சோழராணி முன்னுரை. வேங்கி நாட்டு இளவரசனான விஷ்ணுவர்தனன் என்கிற ராஜேந்திரனின் வீர பராக்கிரமங்களையும் அவன் சோழ பேரரசன் ராஜேந்திர சோழரின் மகள் வயிற்று பேரன் என்ற காரணத்தாலும் சோழ நாட்டிலேயே வளர்ந்த காரணத்தாலும் அவனுக்கு சோழ நாட்டில் ஏற்பட்ட பிணைப்பையும் சோழ சாம்ராஜ்ய மன்னர்களின் மாவீரர்களின் உதவியோடு அவன் ஈட்டிய புகழையும் சாதனைகளையும் வளர்ச்சியையும் சரித்திர சான்றுகளோடு விவரிப்பதே இந்த நூல். இளவரசனோடு நிழலாக இருந்து மெய்க்காவல் பணிபுரியும் திருவிடைமருதூர் அருகே உள்ள கிராமத்தில் உதித்த மாவீரன் இளங்கோவின் நாட்டுப்பற்றும் நேர்மையும் இளவரசனின் காதலியாக வரும் சோழ இளவரசி மதுராந்தகி, கிளியூர் இளவரசி, வேங்கை வன மல்லர், உபதலைவன் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் குண அம்சங்களையும் செயல்திறனையும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு இளவரசனுக்கு செய்யும் அளப்பரிய செயல்களையும் நறுக்கு தெரித்தாற் போல கதையோடு இழைய விட்டிருக்கும் லாவகத்தை இப்புதினம் முழுவதும் காண முடிகிறது. ஆசிரியர் அடுக்கடுக்கான சம்பவங்களை கோர்வையாக்கி கொண்டு செல்லும் நேர்த்தி அவரின் எழுத்தாற்றலையும் வெளிப்படுத்துகிறது. சோழராணி அத்தியாயம் 1. உலகம் விழிக்கலாம் என்பதற்கு கட்டியம் கூறுவது போல குணதிசைவானில் பகலவனின் முகம் தோன்ற போவதற்கு அடையாளமாக வெளிச்சம் தெரிந்தது. விடிவெள்ளியும் முளைத்து பிரகாசித்தது. கங்கையும் கடாரமும் கொண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழனின் மாவீர புதல்வர்களில் ஒருவனான மாமன்னன் 2ஆம் ராஜேந்திர சோழனின் ஆளுகையில் பிரசித்தி பெற்றதும் வடக்கு எல்லை படைப்பிரிவு எல்லா காலத்திலும் நிரந்தரமாக தண்டு இறங்கியிருக்கும் பெருநகரமும் பல கலைகளில் சிறந்ததுமான காஞ்சி மாநகரின் வடக்கு கோட்டை வாயிற் கதவுகள் அந்த புலர்காலை பொழுதில் திறந்து விடப்பட்டு தற்காலிகமாக அகழியை கடக்க இறக்கப்படும் பெரும் பலகை பாலம் காவலர்களால் இறக்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் கோட்டைக்குள்ளிருந்து இரு புரவிகள் பலகை பாலத்தின் மீது டக் டக் என குளம்படிகள் அதிர நடைபோட்டு வெளியேறியதும் பலகை பாலம் அகற்றப்பட்டது. இப்படி எந்தவித ஓசையும் எழுப்பாமல் இருள் விலகாத நாழிகையில் எப்போதாவது ஒற்றர்கள் மட்டுமே வெளியேறுவதும் கோட்டைக்குள் நுழைவதும் தான் வழக்கம். ஆனால் சற்று முன்பு வெளியேறியது ஒற்றர்களா? அவர்களை பார்த்தால் அப்படி தோன்றவில்லையே. முதலில் கம்பீரமாக நடந்து வெளியேறிய இருள் நிறப்புறவி பெரும் புறவியாக இருந்ததே. தொடர்ந்து சென்ற சாம்பல் நிறப்புறவியும் ஏறக்குறைய சம அளவிலான தரத்தில் தெரிந்ததே. முதல் புறவி மீது சென்றவன் முகத்தில் மீசை கூட முதிரவில்லை. அடுத்த புறவி மீது சென்றவனுக்கு 2 அகவை அதிகமாக இருக்கலாம். இரு புறவிகளுமே தொலைதூர பயணத்திற்கு ஏதுவான முன்னேற்பாடுகளோடு பக்கவாட்டில் பயண பைகள் சகிதமாக வலிமையான தோல் சேனங்களோடு சென்றன. அகழியை கடந்ததும் இரு புறவிகளும் பக்கம் பக்கமாக சிறு ஓட்டமாக ஒரே சீராக விரைந்தன. கரிய புறவியில் ஆரோகணித்திருந்த வாலிபன் முகத்தில் மீசை முதிரவில்லை என்றாலும் அவன் அமர்ந்திருந்த விதமும் அவன் இடையில் கட்டியிருந்த நீண்ட வாளுறையும் பெரும் தலைப்பாகையையும் காண சிறுவனாகவும் எண்ண முடியவில்லை. அத்தனை பெரிய வாள் போதாதென்று எண்ணினானோ என்னவோ கச்சையின் வலதுபுறம் சிறு குத்துவாள் ஒன்றையும் செருகியிருந்தான். உருவத்திலும் வடிவத்திலும் அவனை போல் இல்லாவிட்டாலும் அவன் பக்கத்தில் சாம்பல் நிறப்புறவி மீது பயணம் செய்த வாலிப வீரனும் இடையில் வாளுறையையும் 2 குத்துவாட்களையும் தரித்திருந்தான். அவர்களின் முகங்களில் அகவையை மீறிய துணிவும் அலாதியான அலட்சியமும் தெரிந்தன. கோடி கோடி விண்மீன்கள் வானத்திலிருந்து விழிகளை மலர்த்தி பார்ப்பதைப் போல ஒளிர்ந்த அந்த விடியல் ஜாமத்தில் அந்த இரு புறவி வீரர்களும் அப்படி சர்வ அலட்சியமாகவும் அதே நேரத்தில் ஒருவித மகிழ்வும் உற்சாகமும் மின்ன எங்கு போகிறார்கள்? கோட்டையின் காவல் கூண்டுகளிலிருந்து கண்ணு கெட்டிய தூரம் அந்த இரு புறவிகளும் கடந்து மறையும் வரை ஒருவர் முகத்தை ஒருவர் கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டும் புரிந்தும் புரியாத இரண்டும் கெட்டான் நிலையிலும் நின்றிருந்தனர் சோழ வீரர்கள். இனி பல திங்கள் வரை அந்த இரு புறவிகளும் திரும்ப போவதில்லை என்பதையும் எண்ணி பெருமூச்சு விட்டனர். சில காலத்திற்கு முன்பு நடந்த கொப்பத்து போர்க்களத்தில் யானை மேலிருந்தபடியே ஆகம வல்லனின் வேலுக்கு இரையாகி உயிர் நீத்த மாவீர மாமன்னன் ராஜாதி ராஜனை தொடர்ந்து வீராவேசத்தோடு சாளுக்கிய படைகளை எதிர்த்து போரிட்டு தோற்கடித்த பின்னர் போர்க்களத்திலேயே குருதி வடியும் நிலையில் முடிசூடி கொண்ட பெரு வீரனான 2ஆம் ராஜேந்திரனின் ஆட்சியில் எங்கும் பயம் இல்லைதான். இரவு பகல் எந்த வேளையிலும் சோழ சாம்ராஜ்யம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அச்சமின்றி பயணம் செய்யலாம் என்பதும் மெய்தான். ஆனாலும் வடதிசை நோக்கி அந்த புறவிகள் 2ம் பயணப்பட்டது வித்தியாசமாகவே தோன்றியது. அந்த புறவி வீரர்கள் கால்காத தொலைவை கடந்தபோது பொழுது நன்கு புலர்ந்து ரம்மியமாக இருந்தது. அடிக்கடி சோழ படைகள் பயணம் செய்யும் அந்த பெரும் சாலை இரு புறங்களிலும் மரங்கள் அடர்ந்து
சோழ மாமன்னர்களால் பல காலமாக பராமரிக்கப்பட்டு வந்ததால் நல்ல அரச பாட்டையாக இருந்தது. பொழுது புலர்ந்து விட்டதால் வழிநெடுக மக்களின் நடமாட்டங்களும் மிகுந்திருந்தன. பல்லாண்டு காலமாக சோழ சாம்ராஜ்ய எல்லைக்குள் எங்கும் போர் நிகழாமல் தொலைதூர நாடுகளிலும் கடல் தாண்டிய நாடுகளிலும் மட்டுமே பெரும் போர்கள் நடந்தும், நடந்த போர்களில் சோழ பெரும் படைகள் பெரு வெற்றிகளை குவித்ததாலும் மாந்தர்கள் அச்சமின்றி வாழ்ந்தது மட்டுமல்ல, பெருமையும் மகிழ்வுமாக வலம் வந்தனர். திரும்பிய படைகள் எல்லாம் வெற்றி திருவை மட்டுமல்ல, எதிரி படைகளின் யானைகள், புரவிகள், பெண்டிரோடு ஏராளமான செல்வங்களையும் சுமந்து வந்ததால் சோழ நாட்டு மாந்தர்கள் போர்களை எண்ணி அவ்வப்போது கவலைப்படுவதை மறந்து களிப்பே அடைந்தனர். போர்களால் விளைந்த உயிர் சேதங்களை கூட மறந்து விடுகிற அளவு நாடு செழிப்பாக இருந்தது. விஜயாலய சோழன் வழியில் தோன்றிய சோழ மன்னர்கள் சுந்தர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று அனைவருமே சோழ சாம்ராஜ்யம் கிளை பரப்பி வேரூன்றி நிலைத்து நீடித்த புகழ் பரப்புவதற்கான பலமான அடித்தளத்தை அமைத்து விட்டதாலும் வடக்கே கிருஷ்ணா நதி வரையிலும், கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே கடல் கடந்து ஈழம் வரை விரிந்து பரந்த பெரும் பிரதேசங்களை கொண்டு பாரத துணை கண்டத்திலேயே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக விளங்கியதோடு மட்டுமல்ல, அண்டை நாடுகள் அஞ்சி நடுங்கும் வண்ணம் அமைந்திருந்தது சோழ தேசம். பல நூறு காதங்களுக்கு அப்பால் உள்ள கடாரம் வரை சில ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னன் கங்கை கொண்ட சோழன் காலத்தில் சோழ படைகள் போர் பயணம் செய்து பெரு வெற்றி எய்தி புகழ் சுமந்து திரும்பியதாலும் தொலைதூர நாடுகளிலும் தமிழ் மன்னர்களின் கீர்த்தி பரவி கிடந்தது. செல்வமும் கலைகளும் சிறந்தோங்கியும் சிறந்த திறனுடைய அரச தந்திரம் வாய்ந்த பேரரசர்களின் ஆட்சி தொடர்ந்ததாலும் தமிழ் வணிகர்களின் கடல் வணிகமும் தரை வணிகமும் உலக நாடுகள் பலவற்றோடும் நடந்து பண்ட மாற்றங்களும் நாகரீக வளர்ச்சியும் பல்கி பெருகின. சோழ மாமன்னர்களால் சமயம், மொழி, கலை, பண்பாடு, கலாச்சாரம், வீரம் போன்றவை பாகுபாடுகளின்றி பேணப்பட்டும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கப்பட்டதால் சோழ சாம்ராஜ்யத்தின் மாந்தர் நிறைவோடு வாழ்ந்த வளமான காலத்தில்தான் நம் இளம் புரவி வீரர்கள் பயணப்பட்டிருந்தனர். தங்கள் எஜமானர்களின் எண்ணங்களை ஊகித்தது போல அந்த புரவிகள் இரண்டும் ஆதவனின் வெளிச்சம் பரவிய வேளை முதல் சற்று வேகம் பிடித்து ஒரே சீராக ஓடத் தொடங்கின. சோழ சாம்ராஜ்யத்தில் பல்வேறு புறச்சாலைகளிலும் அமைந்திருந்தது போல அந்த சாலையின் பல இடங்களிலும் காவல் சாவடிகளும் சுங்க சாவடிகளும் தக்க வீரர்களோடு விளங்கின. அப்படிப்பட்ட பல சாவடிகளை அன்றைய பகலில் கடந்த அவ்விரு வீரர்களும் அவ்வப்போது தடுத்து நிறுத்தப்பட்டு சிறு விசாரணைகள், சோதனைகள் போன்ற சம்பிரதாயங்களுக்கும் உட்பட்டே பயணத்தை தொடர்ந்தனர். இடையிடையே வேடிக்கையும் விளையாட்டுமாக உரையாடி நகைத்தும் குதூகலித்தும் சென்றனர். ஊர்கள் இல்லாத வனப்பிரதேசங்களில் பறவைகளை வேட்டையாடி கற்களை அடுக்கி அடுப்பு மூட்டி மாமிசம் சமைத்து உண்டு கழித்து சற்றே இளைப்பாரி பயணம் தொடர்ந்தனர். திடீரென சாம்பல் நிற புரவி மீது பயணம் செய்த வீரன் கரும்புரவி வீரனை பார்த்து கேட்டான், பிரபு என்று. என்ன இளங்கோ, கவன்கல் வீசி பறவைகளை வீழ்த்தும் உத்திகளை எங்கே கற்றீர்கள்? தலைநகரில்தான். தங்கள் குறி ஒரு முறை கூட தவறவில்லை இள என்ற அவ்வீரனை என்று தலையை அப்படியும் இப்படியும் அசைத்து தடை போட்டான் கரும்புரவி வீரன். தப்பு தப்பு, மறந்துவிட்டேன் பிரபு. இருந்தாலும் பழக்கம் மறக்க மறுக்கிறது. தன்னை மறந்து உதடுகளும் தங்களை உச்சரித்து விடுகின்றன பிரபு. எச்சரிக்கையை ஒருபோதும் மறக்காதே இளங்கோ. நாம் தேசம் சுற்றி பார்க்க செல்லும் சாதாரண யாத்ரீகர்கள், அவ்வளவுதான். ஆகட்டும் பிரபு, இனி எச்சரிக்கையோடு அழைக்கிறேன் என்றவன் தொடர்ந்தான். சோழ வீரர்கள் யாரும் வழிநெடுக தங்களை அடையாளம் கண்டு கொள்ளவில்லையே, அது என்ன விசித்திரம் பிரபு? பலமுறை இந்த பாதையில் பயணம் செய்திருப்பீர்களே. சென்ற முறை நான் சோழ நாட்டுக்குள் வந்தபோது இத்தகைய தலைப்பாகையையும் நீண்ட வாளையும் அணிந்திருக்கவில்லை. ஓ அப்படியா என்ற இளங்கோ சிறிது தொலைவு கடக்கும் வரை பேசாமல் சென்றான். அப்போதெல்லாம் தாங்கள் இன்னும் குறைந்த வயதில் இருந்தீர்கள். அது மட்டுமல்ல பிரபு. வேறென்ன? அப்போது பெரும் வாழ்வீரர் அல்லர். ஆனால் இப்போது என்ற கரிய புரவி வீரன் பக்கவாட்டில் தலையை திருப்பி புன்னகை நெளிய பார்த்தான் இளங்கோவை. வல்லமை பொருந்திய வாழ்வீரர் இல்லையா பிரபு? ஏய், என்ன இடக்காக பேசுகிறாயா? அடக்கடவுளே, இந்த உலகத்தில் உண்மையை பேச முடியவில்லையே என்றான் இளங்கோ குறும்பாக முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு. என்ன, உண்மை பேச முடியவில்லையா? பின் என்ன, தங்களின் உண்மையான தகுதியை சொல்லி அழைக்க வேண்டாம் என்று தடுத்தீர்கள். சரி என்று கீழ்ப்படிந்தேன். வாழ்வீரர் என்றேன்.
இடக்கு பேசுவதாக அபாண்ட பழி சுமத்துகிறீர்கள். என்னை திருவிடைமருதூர் ஈசனும் கங்கை கொண்ட சோழீஸ்வரரும் தான் காக்க வேண்டும் என்ற இளங்கோ கீழ்பார்வையாக கரும்புரவி வீரனை பார்த்தான். ஓஹோ, அதற்குள் உனக்கு ஊர் நினைவு வந்துவிட்டதா? என்ன சொன்னீர்கள் பிரபு? ஊர் நினைவா? ஆமாம், திருவிடைமருதூருக்கு பக்கத்தில் தானே உன் ஊர். நடார் என்ற கிராமம் தானே என்றதும் அயர்ந்து போய் வாய் பிளந்தான் இளங்கோ. பிரமிப்போடு பார்த்தான் கரும்புரவி வீரனின் அழகான முகத்தை. என்னதான் எளிமையாக உடை உடுத்தி இருந்தாலும், வயதானவன் போல பெரும் தலைப்பாகை அணிந்திருந்தாலும், அனைத்தையும் மீறி ஒளிர்ந்த கூர் விழிகளையும் குழந்தை முகத்தையும் மீறி சுடர்விடும் நெஞ்சுக்குள் இனம் புரியாத பயபக்தியும் பரவியது. பின் குறிப்பு: திருவிடைமருதூருக்கு தெற்கே உள்ள நடார் என்ற ஊரை சேர்ந்த அந்த வீரன் பின்னாளில் ஒரு பெரும் படைத்தலைவனாக வீர சோழ இளங்கோ வேளாளன் என்ற பெயரில் வாழ்ந்தான். பிரபு, இந்த ஏழையின் சொந்த சிற்றூரை கூட நினைவில் வைத்திருக்கிறீர்களே, ஆஹா என்றான் வியப்பு குரலில் தொனிக்க. ஒருவித பரவசத்தை உணர்ந்தான். பிறகு பயணம் தொடர்ந்தது. சில காத தொலைவை கடந்தபோது ஆதவன் குடதிசையில் விரைந்து இறங்கத் தொடங்கிய நேரம். கண்களுக்கு எட்டிய தூரம் கிராமங்கள் ஏதும் தெரியவில்லை. முடிவில்லாத பெரும் பாட்டையில் புறவிகள் இரண்டும் முன்னிலும் சற்று விரைவை கூட்டி பாய்ந்து சென்றன. பிரபு என்றான் இளங்கோ. என்ன என்பது போல பக்கவாட்டில் தலையை திருப்பி பார்த்தான் அந்த குழந்தை முகமுடைய கரும்புரவி வீரன். தொலைதூர பயணத்திற்கு என் ஒருவனை மட்டும் துணைக்கு அழைத்து செல்கிறீர்களே, தங்களுக்கு பயம் ஒன்றும் இல்லையா? பயமா என்ற கரும்புரவி வீரன் ஹஹஹா என நகைத்தான். ஏன், என்னுடன் வர உனக்கு பயமாக இருக்கிறதா இளங்கோ என்றான் விழிகளில் கேலி தெரிய. பெரும் வீர புருஷர்களின் வழியில் வந்த தங்களுடன் வர எனக்கு எப்படி பயம் வரும் பிரபு என்றான் இளங்கோ. சற்று முன்பு சர்வ அலட்சியமாக நகைத்த தோரணையை நினைத்து பார்த்தான் இளங்கோ. தங்களுக்கு திருநாமம் சூட்டியவர்கள் எத்தனை பொருத்தமான வீர புருஷரின் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் பிரபு என்றான். சரி சரி, இருள் சூழ்வதற்குள் நாம் இன்னும் அரை காதம் கடந்துவிட வேண்டும் என்ற கரும்புரவி வீரன் தனது பெரும் புரவியை சற்று கால்களால் உசுப்பினான். கடும் பாய்ச்சலில் பறந்தது அந்த புரவி. தொடர்ந்து சாம்பல் நிற புரவியும் பாய்ந்து சென்றது. முன்னிரவில் சோழ சாம்ராஜ்யத்தின் எல்லைக்குள்ளேயே சிறு வனம் போன்ற ஓரிடத்தில் சோழ மாமன்னர்களால் நிறுவப்பட்டிருந்த பயணிகளுக்கான நடுத்தரமான மாளிகையின் முன்பு புரவிகளை நிறுத்தி இறங்கினார்கள் இரு வீரர்களும். விடுதி காவலனை அழைத்து புரவிகளை கொட்டடையில் கட்டி தீனி போட ஏற்பாடு செய்துவிட்டு மீண்டும் முன்பக்கம் வந்தான் இளங்கோ. புரவி மீதிருந்த பயண பைகள், அவசரத்திற்கான புரவியின் தீனிப்பை போன்றவை தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் கொண்டு போய் வைத்தான். காரியஸ்தனிடம் இரவு உணவுக்கும் சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக தனித்தனியே சென்று நீராடிவிட்டு வந்தனர். மாற்றுடை அணிந்து கட்டிலில் அமர்ந்தான் கரிய புரவி வீரன். அவனுக்கு எதிரே தரையில் அமரப்போன இளங்கோவை தடுத்து நிறுத்திய கரும்புரவி வீரன் தன் அருகே வந்து கட்டிலில் அமருமாறு பணித்தான். பிரபு என்று பேசத் தொடங்கிய இளங்கோவை உதட்டின் மீது சுட்டு விரலை குறுக்கே வைத்து உஷ் என்றான். தயக்கத்தோடு அவன் அருகே கட்டிலில் அமர்ந்த இளங்கோவிடம் ரகசிய குரலில் சிலவற்றை கூறினான் கரும்புரவி வீரன். எத்தனை முன்னெச்சரிக்கை என்று நினைத்து வியந்து கொண்டான் இளங்கோ. இரவு உணவு அறைக்குள் கொண்டு வரப்பட்டு உண்டு முடித்தனர். உணவு கலன்களை விடுதி பணியாளன் எடுத்து சென்றதும் இளங்கோ மட்டும் விடுதியின் பின்புறத்திலுள்ள புரவி கொட்டடிக்கு சென்று புரவிகளை பார்வையிட்டுவிட்டு அறைக்குள் வந்து கதவை தாழிட்டான். அறை மூலையில் தூண்டாமணி விளக்கு ஒன்று ஒளிபரப்பி கொண்டிருந்தது. அப்போது குடதிசை வானில் பிறை நிலவும் தெரிந்தது. பக்கவாட்டு சாளரங்களை மூடச் சொன்னான் கரும்புரவி வீரன். குடதிசை சாளரங்கள் மட்டுமே திறந்திருந்தன. திறந்திருந்த சாளரங்களின் வழியே பிறை நிலவின் ஒளிக்கதிர்கள் அறைக்குள் சில இடங்களில் புகுந்தன. அந்த வேளையில் அதே மாளிகையின் உட்பக்கத்தில் பெண்கள் நடமாட்டத்தை உணர்த்தும் கார் சிலம்புகள் குலுங்கும் ஓசையும் அதைத் தொடர்ந்து சன்னமான யாழிசையும் காற்றில் கலந்து வந்து நம் புரவி வீரர்களின் செவிகளில் பாய்ந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.